பெரிய வருது சொல்லியாச்சு. அந்த எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த மேடம். அது அதை நான் சொல்லிட்டு இந்த இதில் கொஞ்சம் எழுதின கவிதை சொல்கிறேன். இதை என்ன அப்படின்னா, மேமோட நேமம் வச்சு இது பண்ணி பார்க்கும்போது கௌதமி அப்படின்னா என்னன்னா அது ஒரு நதி, நதியோட பேர். நதியோட ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் ஜிகே இருக்கிற மாதிரி வரும், அப்படியே தொடர்ந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, திரிம்பகேஸ்வர் மேலிருந்து தொடரும் விருத்தகங்கா. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தால் அந்த விருத்தகா கோதாவரியோட நதியோட அந்த இதில் தான் ஆரிஜின்ல இருந்தால் அந்த கௌதமி அப்படிங்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை திரிம்பகேஸ்வர் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டார்ட் பாயிண்ட். மேலிருந்து தொடரும் விருத்தகங்கான்றது இந்த இது கோதாவரியோட இன்னொரு பேர் எனக்கு விருத்தகங்கா அப்படின்னு பேர். மெதுவாய் நகர்கின்றாய் முன்படியில், முன்பணி காலத்தில் மெதுவாய். இப்போ இருக்க வந்து தை மாசிலாம் பின்பணி வந்துடும். அதுக்கு முன்னாடி முன்படியில் 1165 கல் தொலைவு. அந்த யாரோட அந்த கௌதமி நதியோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவ்வளவு 1465 கிலோமீட்டர் அந்த கல் தொலைவு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து தீபகற்ப இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். தீபகற்ப இந்தியாவுடைய மிக நீண்டது. அதே மாதிரி தான் நம்முடைய மலைப்பாளையத்துக்கு இருக்கக்கூடிய 2ஆம் நிலை மருத்துவர் நமக்கு. அந்த மாதிரி அதனால செகண்ட் அம்மாவாக இருக்கிறாங்க. அதனால அதுக்கும் பார்லேட் பண்ணுறதுனால அந்த பிளேஸ். அப்போ 1165 கல் தொலைவு. தீபகற்ப இந்தியாவின் 2ஆம் நிலை ஆறாக கடல் கலந்தாய் ராஜமுந்திரியில் நன்னீர் ஏரியாய். அந்த இவங்க கலக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாங்க ஒரு கடல். அந்த கடல் வந்து எப்படிப்பட்ட கடல் அப்படின்னு பார்த்தாங்க, கடல் எப்பவுமே உப்பு தான் கிடைக்கும். ஆனா இவங்க கலக்கக்கூடிய இடம் எப்படின்னாக்கா ஒரு நன்னீர் ஏரி தான், நல்ல ஒரு நீர் நிறைந்த ஒரு ஏரி தான், நன்னீர் ஏரியாய். அதுக்கடுத்து நார்மல் கல்லை பிழிந்து நீர் எடுத்து காற்றை பிழிந்து சாரெடுத்து எத்தனையோ மலைப்பாதைகளை இத்தனை நாளாய் கடந்த நதி ஓராண்டு எங்களோடு மலை